எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தான். எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். எனக்கு ஓட்டு வந்ததுல இருந்து நான் ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டேன். நான் என் குடும்பம் ஜெயலலிதா ஆச்சு தான். ஆனா இப்ப வந்து நாங்க விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும். இது வரைக்கும் நான் ஓட்டு போடுறதுல ரெட்டையாளிக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தளபதிக்கு போட போறேன். திமுக கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு இதுக்கு முன்னாடி நாங்க போட்டோம். ஆனா இப்ப வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்ப எங்களால அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துருமா எல்லாம்? எங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒயின் ஷாப்புக்கு வாங்குறீங்க. என்ன நடக்குது இன்னைக்கு? பசங்களுக்கு பாதுகாப்புக்குதா? 10 வயசு பசங்க படிக்குதா புக்கு தச்சு? கிடையவே கிடையாது. 15 வயசு பையன் எங்க கேள அங்க கறான். போதை பொருள், சாக்லேட், ஒயின் ஷாப்பு. அவனுக்கு வந்து அந்த இதுவே கிடையாது. கேட்டாக்கா நீங்க சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுக்கணும்? நாங்க எங்க வேலைக்கு எங்க பழப்புக்கு ஓடுறோம் பொழுது வச்சுதான். பசங்களேமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்டெடியா நடத்தணும். கவர்மெண்ட் சரி கிடையாது. டிஎம்கே சரியா கிடையாது. டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தான் வரணும். 2026ல ஜெயிச்சாலும் ஏத்துப்போம், தோத்தாலும் இருப்போம் நாங்க. ஆனா பின்வாங்க மாட்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வருவாரு கண்டிப்பா. ஆனா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நாங்க மகளிர் இருப்போம் கண்டிப்பா. மகளிர் இருப்போம். ஒயின் ஷாப்பா ஒழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போதை பொருள் ஒழியணும். எங்க பாரு 10 வயசுல இருந்து 15 வயசுல இருந்து போதை பொருள், சாக்லேட், போதை இது ஒயின் ஷாப். இன்னும் சம்பாதிக்கிறோம். என்ன சம்பாதித்து எங்க போகுது? நோய் நொடி, மக்கள் விலைவாசி இதுவாது. சிலிண்டர் வேலை என்ன விக்குது, அரிசி வேலை என்ன விக்குது. எங்களால குடும்பம் பண்ண முடியல. என்ன பட்ஜெட் ஏறுது? சம்பளம் ஊழியருக்கு சம்பளம் ஏற்றி தரீங்க. நாங்க பட்டு நெசவு நாங்க செய்யறோம். எங்களுக்கு கூலி ஏறல. எங்களுக்கு வந்து வேலை செஞ்சு 15 நாளைக்கு 3500 ரூபாய் ஒரு சேலை நிச்சா. அது என்ன குடும்பம் பண்ண முடியும்? 20,000 40,000 50,000 சம்பாதிக்கிறவங்களே குடும்பம் பண்ண முடியல. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பண்ணாலும் வாடகை குத்துன்னு குடும்பம் பண்ண முடியல. இன்னைக்கு நாட்டு நிலவரம் இப்படிதான் இருக்குது. உண்மையிலேயே இது வந்து குடும்பம் பண்ற பெண்களுக்கு தான் தெரியும். ஜென்ஸ் வந்து சேலரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பங்குட்டு வச்சு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. நகை வந்து என்ன விலை விற்குது? 1 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு பெண்களுக்கு கல்யாணம் திருமணம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதை யார் பாக்குறது? அடிப்படை வசதியே கிடையாது. எங்க ஐயம்பட்டியில இருந்து அடிப்படை வசதியே கிடையாது. உண்மையை சொல்ல போனா தண்ணி தொட்டி கழுவியே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதையே நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பகுதியில நான் தான் சொல்லுவேன். அதே தோரமா அது வருமா? அந்த ஏரியால என் பேர் சொன்னாலே அவங்க அப்படிதான் பேசுவாங்க. விசாலட்சா அப்படிதான் பேசுவாங்க. பஞ்சாயத்து போன் பண்ணாலே இப்படிதான். அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு லைட் மாத்தணும், கம்பம் மாத்தணும்னா கிடையவே கிடையாது. ஒரு தண்ணி தொட்டி சுத்தம் பண்ணணும்னா கிடையாது. குப்பை தொட்டி வண்டி வந்து தெருவுல வரவே மாட்டேங்குது. எல்லா வசதியும் இருக்குது. இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது கண்டி. இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு கிடையவே கிடையாது. இதான் உண்மை. இன்னைக்கு நாட்டு நிலவரம். இல்லாதவங்களுக்கு கிடையவே கிடையாது. பணக்காரங்களுக்கு எதனா ஒண்ணா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா 10 வருஷம் நாங்க நடக்கிறோம். வாய்தா போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ, வக்கீல பாரு, அதை பாரு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எங்க எடுக்கிறாங்க? பணக்காரங்களுக்கு தான் எடுக்கிறாங்க. ஏழ்மையா இருக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்க எடுக்கவே இல்லை. இதான் இன்னைக்கு நாட்டு நிலைமை. டிஎம்கேவோட கட்சி. பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு. ஏன் அந்த ரேப் பண்ற இதெல்லாம் பண்றாங்க சொல்லுங்க? ஆயுள் தண்டனை கொடுங்க. ஆயுஷ்க்கு வெளியே வர முடியாது. எப்படி கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தா கண்டிப்பா கொடுக்கணும். தண்டையில அடுத்தவன் பயப்படணும். அந்த மாதிரி கொடுக்கணும். தமிழ்நாட்டுல ஸ்ட்ரிக்டா இருக்குது. மத்த ஸ்டேட்ல, இந்த ஸ்டேட்ல மட்டும் ஏன் இல்ல? இந்த ஸ்டேட்ல ஏன் இல்ல? நான் எங்க கேள்வி அதுதான். நிறைய இருக்குது எங்களால். பட் இது வந்து சொல்ல முடியல. வெளிப்படையா சில பேர் மனசுல இருக்குது. வெளியே வந்து பேச மாட்டேன்றாங்க. மக்கள் குறை யாரு கேக்குறீங்க? ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துனாங்க, ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாங்க, பஞ்சாயத்துல போடுறாங்க, 10 பேப்பரை கொடுக்குறாங்க, கலெக்டர் போய்க்கிறாங்க. இப்ப வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்க எங்க ஊர்ல. 10 வீட்டுக்கு கோவிலாண்ட உட்காந்து கொடுத்துட்டு போனாங்க. எங்க வீட்டுக்கு எல்லாம் தரவே இல்ல. ஓட்டு ஸ்லிப் வந்து கொடுக்கணும் வீடு விடான்றாங்க. எங்க கொடுத்தாங்க? வீடு விடா எங்க தராங்க? ஒரு கோவில் ஒண்ணு கட்சா உட்காந்துக்கிறாங்க, தரமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு டைம் இல்ல. அவங்க மேலேயே தப்பு சொல்ல முடியாது. சத்துணவு ஊழியரை வந்து 5 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு போய் அவங்க வீட்டுல வேலை இல்ல, டென்ஷன் இல்ல. அவங்க கிட்ட கொடுத்தா 10 பேப்பரை குடிச்சிட்டு போயினேங்கிறாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க வீடு வீடா? 3 மாசத்துக்கு முன்னே எடுத்துருக்கணும். எஸ்ஐஆர்ன்றது 3 மாசத்துக்கு முன்னே எடுத்துருக்கணும். இப்ப ஏன் எடுத்துன்னு வராங்க? 1 ஹவர்ல, ஒரு மாசத்துல, 1 மந்த்ல ஏன் எடுத்துட்டு வராங்க? எல்லாமே தப்பு தான். இதை தட்டி கேட்க ஆள் கிடையாது. அண்ணன் வந்தா மட்டும்தான், டிவிக்கே வந்தா மட்டும்தான் தட்டி கேட்கறதுக்கு நாங்க இருக்கிறோம் கூட. அவ்வளவுதான். எதனால வரணும்னா மாற்றம். அவர் வரதுனால ஆட்சி மாறும்ல. அதனால நாங்க அவர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அவர் வந்து எங்க அண்ணன். அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். அவரும் எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருப்பாரு. எல்லாரும் பாத்துட்டாங்க. அவர் பார்த்தா அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கு? நாங்க எல்லாரும் பார்த்து ஓட்டு போடணும். நம்ம பாக்கலாம்ல. அதனால கண்டிப்பா விஜய்க்கு இந்த வாட்டி நாங்க ஓட்டு கரூர் பத்தி அவரை பத்தி தப்பா பேசினாங்க. பண்ணது ஸ்டாலினோட ஆளுங்க தான். ஆனா அவர் பேர் சொல்லிட்டாங்க. அவரு தான் பண்ணிட்டாரு. அவர் மேலதான் தப்பு வந்துச்சு எல்லாமே. ஆமா, இப்போதைக்கு அவர் வந்தாதான் நிலவரம் நல்லா மாறும். ஆனா அவர் வரணும். அவர் வந்து நாங்க நம்புறதுனால எங்க அண்ணன் இந்த ஆட்சியில ஜெயிக்கணும். அவ்வளவுதான். எங்க அண்ணன் வரணும். விஜய் ஜெயிக்கணும். எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான். இந்த வேலை எல்லாம் விட்டுட்டு வரனா எங்க அண்ணனை பாக்கிறதுக்கு வர எங்க அண்ணன் நாங்க ஓட்டு போடுவோம். அவ்வளவுதான். நாங்க எங்க குடும்பமே விஜய் ரசிகத்தான். எங்க அண்ணன் வரணும். அவர் எல்லாரும் மக்களுக்கு எல்லாரும் நல்லா செய்யணும்.
அவரு 200 கோடி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவரு இந்த ஃபீல்ட விட்டு வராருன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக தான் வராரு. அதை எல்லாரும் கொஞ்சம் ஆதரிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். அதுக்காக ஒரு மாற்றம் வரணும்னு விருப்பப்படுறோம். அது அண்ணன் வந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் தான் போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு எந்த யூஸுமே இல்ல, எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் என் தலைவனுக்கு போட்டு என் தலைவன் ஜெயிச்சு வருவான், என் தலைவன் நல்லதை செய்வான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். வெயிட் பண்றோம் நாங்க எல்லாரும். ஆமா, அப்புறம் தளபதிக்காக எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கும். தளபதி தான் வரணும். அவருக்காக எதை வேணாலும் இழப்போம், எவ்வளவு பேர் வேணாலும் வருவோம். அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்க தளபதி வரணும் ஆட்சியில, அதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு நன்மை, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நன்மை இருக்கும். நான் எங்க தேவைகள்லாம் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு இருக்குது. அவர் வந்து வரணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளவு சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு இது எனக்கு வேணாம், மக்களுக்காக நம்ம எதனா செய்யணும்னு வராரு. அதுக்காக அவருக்காக நாங்க வரத்துல ஒண்ணு தப்பே கிடையாது. எல்லாமே செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. இது செய்வாரு அது செய்வார்ல, நாங்க அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம். எங்களுக்காக எதை ஒன்னாலும் செய்வாருன்ற நம்பிக்கையில இருக்குது. அதுக்காக வந்திருக்கிறோம். தளபதி மேல ஒரு நம்பிக்கை, ரொம்ப நம்புறோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரை நம்புறோம். இன்னைக்கு தளபதி, நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவரோட நான் சின்ன வயசுல நாங்க தீவிர ரசிகர். அவருக்காக நாங்க என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். அவர் தான் வரணும்ன்ற நாங்க ஒரு கான்பிடண்டா இருக்கிறோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அவர் வந்தா எங்களுக்கு ஒரு புது விடியலே வரும் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே அவர் தான். நாங்க இப்ப அந்த அவரால் தான் நாங்க எல்லாமே மாறப்போகுது, எங்களுடைய லைஃபே மாறப்போகுது நாங்க நினைக்கிறோம். அவரால் தான். விஜய் சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். எதனாலன்னு சொல்ல தெரியல, ஆனா வந்தா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. 2026ல டிவிகே தான், டிவிகே மட்டும்தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் புது மாற்றம் இருக்கும். தளபதி வந்தா எல்லா இடத்துலயும் மாற்றம் இருக்கும். பெண்களுக்கு சம உரிமை இருக்கும். தளபதி மட்டும்தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. தளபதி தான் வருவாரு. புது மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கப்புறம் தளபதி வந்தான்னா புது மாற்றம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தளபதிக்காக நாங்க வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஏடிஎம்கே தான், எல்லாம் இருந்தாலும் மாற்றம் வேணும். யாரா இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் வேணும். நாட்டுல வந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை. சொல்ல போனா எதுவுமே சரியில்லை. விலைவாசியில இருந்து, மக்களுக்கு பாதுகாப்புல இருந்து, பெண்களுக்கு பாதுகாப்புல எதுவுமே கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு போட்டு என்னுடைய ஓட்டை வந்து ஒரு நல்ல ஓட்டா மாத்தணும். எங்க தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு இதுலயும் அதுக்காக கண்டிப்பா விஜய் அண்ணா வரணும். நாங்க எப்படி அப்ப எப்படி இருந்தோமோ, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்ததோ அது மாதிரி வருங்கால எல்லா இளைஞரணிகளுக்கும், எல்லா லேடிஸ்க்கும் நல்ல பாதுகாப்பு தரணும். அதனால விஜய் அண்ணா கண்டிப்பா வருவாரு. எங்களுக்கு வந்து விஜய் அண்ணா வரணும். அவர் வந்து 2026ல எல்லாத்தையும் மாற்றணும். எங்களுக்கு இப்ப பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். அதனாலதான் நாங்க விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும். 2026ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். கண்டிப்பா பாப்போம். விஜய் அண்ணாவை கண்டிப்பா வருவாரு. நாங்க கண்டிப்பா மாற்றத்தை பார்ப்போம். நாங்க வர வைப்போம் அவரை.